everybody has the book, Liama. I don't need to share it, right? Because when I'm writing and showing, I thought உங்களுக்கு எல்லாத்தையும் book இருக்கும். Does everybody have the book? எங்கிட்ட இருக்கு மாதா. இருக்கு மாதா. இருக்கு. Okay. So, இப்போ வந்து we are going to இப்ப நம்ம வந்து ஆத் குணஹ பார்த்துட்டோம். ஆத் குணஹல இந்த சூத்திரம் I will also keep it open because I cannot open here. So ஆத் குணஹ அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம that is only the குணசந்தி சூத்திரம். ஆத் is பஞ்சமி. ஓகே, ஆத் அந்த ஆ வந்து எப்படின்னா எல்லா 18 ஆவும் அப்படியே எடுத்துக்கணும். ஓகே, ஆத் குணஹ. அப்போ என்ன சொல்றா அது வந்து ஆத் குணஹ. இப்ப முன்னாடி இருக்கிறது அனுவர்த்தனியம் இல்லையா? அப்ப முன்னாடி இருக்கிறதையும் சேர்த்து நம்ம சொல்லும் பொழுது the சூத்திரம் becomes ஆத் குணஹ, அனுவர்த்தி becomes அச்சி, அதிகாரா is சம்ஹிதாயாம். Okay, so this is a vidhi sutram. So ஆத் குணஹ, so அச்சி சம்ஹிதாயாம் ஏகஹ பூர்வ பரயோகோ. அப்ப சூத்திரம் என்ன சொல்றது? சம்ஹிதாயாம் ஆத் அச்சி பூர்வ பரயோகோ ஏகஹ குணஹ. இப்ப நம்ம முன்னாடியே அதே குணஹ பார்த்துட்டோம். ஒரு சின்ன ரெஃபரன்ஸுக்கு அதே குணஹ மீன்ஸ் வாட்? அத்து ஏங்கு ஆர் த குணா லெட்டர்ஸ். இப்ப அத்துனா என்னங்கிறதுக்காக தான் we saw another சூத்திரம் தபரஸ்தத்காலஹ. I hope all of you remember that தபரஸ்தத்காலஹ. ஞாபகம் இருக்கா? இல்ல இன்னொரு தடவை சொல்லிட்டுமா? மாதா ப்ளீஸ் சொல்லிடுறா ஒரு தடவை ப்ளீஸ். ஆமா மாதா, ஒரு வாட்டி சொல்லி. ஓகே, சரி. அப்ப ஐ திங்க் நம்ம திருப்பியும் இதுல இருந்து போகணும். சரி, இப்ப தப்பர தற்காலக, தபரக தற்காலக. தற்காலகன அந்த காலம் மட்டுமே. இப்ப அத்தேங்குணக ஹ்ரஸ்வ அகாராந்தம் இருக்கு, கரெக்டா? அப்போ தகாரம் இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு? ஏங் இருக்கு. So the takara in between is referred to with also, with ஏங் also. இப்ப ஏங்ல என்ன இருக்கு? லெட்டர்ஸ் ஏ அண்ட் ஓ. அண்ட் முன்னாடி என்ன இருக்கு? தகாரத்துக்கு முன்னாடி ஆ இருக்கு. சோ அதேங்குணக அப்படின்னு சொன்னானா அத்து ஏங்கு இதெல்லாம் குணா லெட்டர்ஸ். அப்போ ஆ இஸ் அ குணா லெட்டர். ஏங்குல இருக்கிற குணா லெட்டர் இருந்து ஏ அண்ட் ஓ. அது ஏன் தற்காலசிய அப்படின்னு சொல்றான்னா அந்த காலம் மட்டும். இப்ப அதே குணக, அப்ப குணா லெட்டர்ஸ் என்னது? ஹ்ரஸ்வ ஆகாரக. புரியுறதா? ஏன்னா யூ கேனாட் டேக் ஆகாரா, அங்க எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது தபர தற்காலக வந்துடுது. அந்த தபர எப்பொழுதுமே வெறும்னு நான் ஆன்னு சொன்னேன்னா, இப்ப நான் அடுத்தது என்ன சொல்றேன் பாருங்க. குணசந்தியோட சூத்திரம் என்ன? ஆத் குணக. ஆத் குணக சொல்லும் பொழுது அந்த ஆத் வந்து பஞ்சமியில இருக்கு. அப்போ ஆத் பஞ்சமினா என்ன? இட் வில் கம் இன் த ஃப்ரண்ட். ஓகே, தஸ்மாத் பரக. சப்தமினா என்ன? தஸ்மின் இதி நிர்திஷ்டே பூர்வசிய. நம்ம அதெல்லாம் படிச்சோம். இப்போ ஆத் அப்படின்னா இந்த இடத்துல ஆ இஸ் ஆல் த 18 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆ, கரெக்டா? ஆனா இஃப் இட் இஸ் ஃபாலோட் பை அ தகாரா, இட் வில் பிகம் ஒன்லி த தற்காலத்துல, அந்த காலத்துல இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கும். புரியுறதா இப்போ? தெரிஞ்சது மாதா. அதாவது அந்த இடத்துல அந்த டயத்துல என்ன வருதோ அதை மாத்திரம் எடுத்துக்கும். அந்த டயத்துல கிடையாது,
பின்னாடி தக்காரான்னு போட்டுட்டா காலம்னு தானே சொன்னேள் மாதா. காலம்னா இந்த இடத்துல ஹ்ரஸ்வ தீர்க்க பிளுத்தக. இட்ஸ் நாட் டைம். ஓகே, அப்படியே. ஓகே ஓகே மாதா. ஓகே. காலாங்கிறது இந்த இடத்துல அந்த காலம், அதாவது ஹ்ரஸ்வமா தீர்க்கமா பிளுத்தவா. இப்ப தக்காரா வந்து ஆக்கு முன்னாடி போட்டுதுன்னா அத்துன்னு சொன்னானா என்ன அர்த்தம்? ஹ்ரஸ்வகார. உத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஹ்ரஸ்வ உக்கார. புரியுதா? இப்ப ஒண்ணுமே போடாம நம்மளுக்கு ஆத் குணக போட்டிருக்கே அப்படின்னு கேட்க கூடாது. அது வந்து சூத்திரம். ஆக்கு அப்புறமா வர்றது குண. இஃப் இட் இஸ் ஃபாலோட் பை அச்சு. ஓகே. இப்ப அச்சுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்றோம்? எல்லா அச்சு பிரத்யாகாரால எல்லா ஆவையும் எடுத்துக்கிறோம். ஆனா தக்காரா வந்துடுத்து ஒரு லெட்டருக்கு அப்புறமா அப்படின்னா அந்த காலம் மட்டும். புரியுறதா? இப்ப முன்னாடி தக்காரா இருக்கிறதுனால ஏங்கல என்ன இருக்கு? ஏ அண்ட் ஓ. ஏ அண்ட் ஓ ஆர் ஒன்லி தீர்க்க மட்டும்தான். யூ நோ தட் ஏ அண்ட் ஓ டு நாட் ஹேவ் ஹ்ரஸ்வ. ஆமா ஆமா ஆமா. So ஹ்ரஸ்வ அகாரா, ஹ்ரஸ்வ ஏகா, sorry, தீர்க்க ஏகார, that is ekara and okara. These three are only guna letters. அடுத்தது ஆத் குணக இஸ் த சூத்திரம் ஃபார் குணசந்தி. அகாரத்துக்கு அப்புறமா அச்சி பரே. அச்சி பரேனா பின்னாடி ஒரு அச்சு இருந்ததுன்னா சம்ஹிதாயாம். சம்ஹிதாயாம்னா என்ன? when it is being joined. பூர்வ பரையோகோ. பூர்வ பரையோகோ, பூர்வமும் பரமும் சேர்ந்தது. ஏகஹ குணக ஆதேசக. இதுதான் ஆத் குணக சூத்திரத்தோடு. சோ அவர்ணாத் அச்சி பரே பூர்வ பரையோகோ ஏகஹ குணக ஆதேசக ஸ்யாத். சோ திஸ் இஸ் அ விதி சூத்திரம். இது புரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? குணசந்தி. குணசந்தி தெரியும் மாதா. சோ இப்ப பூர்வ பரையோகோ ஏகஹ குணக ஆதேசக. இப்ப நம்ம அதுல சொல்லிக்கலாம். இப்ப ஆத் பிளஸ் அச்சி. ஓகே. அப்பதான் அதனாலதான் இப்ப ஆத் குணக நம்ம சொல்லிட்டோம். இப்ப ஆத் குணால உப பிளஸ் இந்திரக, உபேந்திரக. The main examples they usually give is upa plus indraha. I don't know whether it is in the book because I'm keeping the screen open for writing and showing. அதனால உப பிளஸ் இந்திரஹ will be இருக்கு மாதா. புக்ல இதுதான் இருக்கு, உபேந்திரா தான் இருக்கு. உபேந்திரஹ. சோ உபேந்திரஹ அப்படின்னா என்ன? உபேந்திரஹ is the உப இந்திரஹ, பிரதர் ஆஃப் இந்திரா. அது யாரு? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு becomes the brother of Indra. அது எப்படி அப்படிங்கிறது டுடே we will see in நாராயணியம். ஓகே. விஷ்ணுக்கு தான் உபேந்திரன்னு பேரு. அண்ட் another one is ஓ வரத்துக்கு கங்கா பிளஸ் உதகம். கங்காவுடைய ஜலம். ஓகே. உதகம் இஸ் ஜலம். ஸோ அதுக்கு கங்கோதகம். ஸோ ஆ பிளஸ் ஊ வில் பிகம் ஓ. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப நெக்ஸ்ட் வி கம் டு த சூத்திரம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரு இருக்கு. இப்போ நம்ம அச்சி பரேன்னு சொல்லிட்டா சூத்திரத்துல. என்ன சொல்லியிருக்கா? ஆத் குணக அச்சி பரே. அப்ப எல்லா அச்சு லெட்டர்ஸும் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டோம்னா ஆ இ ஊ நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ரு லு வருது. கரெக்டா? அப்போ வந்து இப்போ ஆ பிளஸ் ஆ வராது. அந்த இடத்துல அப்பவாதம் வந்துடும். குணாவோட அப்பவாதம் வந்து சவர்ண தீர்க்க சந்தி அந்த இடத்துல. இங்க வந்து உரன்ற பிறக. So we will just see how உரன்ற பிறக comes. Yeah. So is the board visible, ma? Yes, Yes, Mata. மாதா. Okay. இப்போ
உரண் ரப்பரக. இப்போ உஹு இத பிரிச்சோம்னா உஹு அன் ரப்பரக. Now, that day itself I told, somebody asked, what is uhu? Ru, pitru shabdam. If you take pitru shabdam, ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனத்துல என்ன வரும்? பித்துஹு, மாத்ரு, பிராத்ரு, பிராத்துஹு, மாத்துஹு வருது இல்லையா? So, uhu is the ஷஷ்டி ஏகவச்சனம் of ரிகாராந்த. Okay? And இன்னொன்னு நம்ம ரிகாராந்தத்துல நம்ம ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ரிமெம்பர் த சூத்திரம் அனுதித் சவர்ணச சா பிரத்யய. அதுல வந்து ஆ இத்தி அஷ்டாதச பேதாக சந்தி. ஆல வந்து 18 பேதங்கள் இருக்கு. அதுல ஒரு வாச்சியம் வருது, ரு லு மித்தையோகோ சாவரணியம். ஞாபகம் இருக்கா? ரு லுக்கு மட்டும் 30 வந்துரும். மித்தையோ மித்த சாவரணி, அதாவது ரூவும் லூவும் ஒண்ணு போலதான். சோ நம்ம வந்து அது ரெண்டையும் வார்த்திகம் போட்டு ஜாயின் பண்ணதுனால ருக்கு 18 பேதங்கள் இருக்கு. லுக்கு வந்து there is no தீர்க்கம். சோ 12 பேதம் இருக்கு. சோ ரு லு மித்தையோகோ சாவரணியம்னு ஒரு வாச்சியம் இருக்கு. உங்கள்கிட்ட புக் இருக்குன்னா, நான் என்கிட்ட இப்போ புக்கை நான் திறக்கல, நீங்க புக் இருந்தா பாருங்க. அதுக்கு பின்னாடியே வாச்சியம் வரும். அனுதித் சவர்ணசேட்ட கூட இல்ல, துல்லியாச பிரயத்னம் சவரணம், துல்லியாச பிரயத்னம் சவரணம்ல வரும் உங்களுக்கு ரூலு வித்தையோகோ சாவரணியம் வாச்சியம் அப்படின்னு வரும். தெர் இஸ் அ வார்த்திகம். சோ ரூலு ரெண்டும் சேர்ந்து 30. சோ இந்த ரூவோட நம்ம லூவையும் எடுத்துக்கிறோம். இப்ப என்ன சொல்றா? அதுக்கு வந்து அண்ண ஆதேச. ஓகே, பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கிறது வந்து ஆதேசா வரும். ஓகே, அப்போ என்ன வரும்? ஆதேச அண்ணா வந்ததுன்னா அதுக்கு பின்னாடி ரப்பரக ரே வரும். ஓகே, இப்போ இந்த ரப்பரகங்கிறது ரேங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்ப ரா இஸ் அ பிரத்யாகாரம். ஹியர் Panini says Ra is a pratyaharam, and Panini actually he said Raparaha, but Bhattoji Dikshidhar goes forward to say how he has used it. Okay, Bhattoji Dikshidhar இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னானா, let us take the Maheshwara Sutrani Hayavarat. I want all of you to please நல்லா கவனிங்கோ, டவுட் இருந்தா இப்ப கேளுங்க. ஓகே, இப்ப ஹயவரட் லன் கரெக்டா? இப்போ ரா இருக்கு, லா. இப்ப நம்ம என்ன படிச்சோம்? இப்ப நித்யா மேடம் ஃபர்ஸ்ட் படிச்சாங்க. ஹயவரட் லன் ஹகாராதிஷு அகாரஹ உச்சாரணார்த்தஹ லன் மத்தியே து இத்சஞ்ஞகஹ. படிச்சேலோமா இல்லையா? சோ லன் மத்தியே து இத்சஞ்ஞகஹ அப்படின்னு சொல்ற. அப்ப இதுக்கெல்லாம் உச்சாரணத்துக்காக தான அகாரம் யூஸ் பண்றேன். ஆனா லன்னுல மட்டும் எப்படி? லன் மத்தியே து இத்சஞ்ஞகஹன்னு சொல்லிட்டார். சோ இப்ப நம்ம ர ல எடுத்துட்டோம்னா ர ல ரே ப லகார. கரெக்டா? இதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன், இது புரியுறதா? Say yes or no. மேடம், இரு பிளஸ் ஆ சேர்த்து வச்சிருப்பேன். இல்லு தனியா எடுத்துட்டீங்க, பிளஸ் ஆ லாக்கு. ஏன்னா நான் இதுல இருந்து இதை எடுத்துக்கிறேன் சார். ஆமா ஆமா, கரெக்ட் தான். கரெக்டா? புரியுது புரியுது. இப்போ இந்த இது நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் அடுத்தது நம்ம சூத்திரம் ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். என்ன சூத்திரம்? இப்போ இது நம்ம நடுவுல இப்போ பிரத்யாகாரானா என்னது சார்? பிரத்யாகாரானா என்ன? அந்த பிட்வீன் த டூ லெட்டர்ஸ் வரக்கூடிய எல்லா அக்ஷரமும் எல்லா லெட்டர்ஸ் அக்ஷரமும். கரெக்டா? ஆதி அந்தேன சக மத்தியகானா. ஞாபகம் இருக்கு?
வாட் இஸ் அ பிரத்யாகாரா? ஆதி என்ன எழுத்தோ அந்தேன சக, ஆதியில என்ன எழுத்து, அந்தேன சக மத்தியகானா. மத்தியகானா மத்தியத்துல இருக்கிறது, அதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பிரத்யாகாரா. பிரத்யாகாரம். அப்ப இந்த இடத்துல வந்து ரேங்கிறது ஒரு பிரத்யாகாரமா ஆயிடுறது. அதுல என்னெல்லாம் லெட்டர்ஸ் இருக்கு? கரெக்டா? ஏன் அப்படி நான் இதை எடுத்துட்டேன்னா, இது அணு, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் சூத்திரம் என்ன சொல்றது? இத் சங்யாவோட உபதேசே 1.3.2 அச்சனுநாசிக இத்து. கரெக்டா? அது இத்தா போயிடுறது. அதனால ரேங்கிற பிரத்யாகாரத்துல நம்ம உபதேச அச்சனுநாசிக இத்து போட்டோம்னா ரா இது இத்தானதுனால ரேங்கிற பிரத்யாகாரத்துல என்ன வருது? ரேபா அண்ட் லகாரா ஆர் தி டூ லெட்டர்ஸ். இந்த இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? I think I'm making it very very clear. So now we are not saying ரன்னுங்கிற வார்த்தை சொல்றது இல்ல, ர அப்படின்னு தான் சொல்றோம். ரன்னு ஒரு பிரத்யாகாராவே வந்துடுறது. அந்த ரா இன்க்ளூட்ஸ் லகாரம் ஆல்சோ. இல்ல, yes correct. just as அன் பிரத்யாகாரால என்ன இருக்கு? ஆ இ ஊ. ஐ ஊ இருக்கு. கரெக்டா? எப்பொழுதுமே முதல் அண்ண தான் எடுத்துக்கணும், ரெண்டாவது அண்ண எடுத்துக்கவே கூடாது. ரெண்டாவது அண்ண வந்து ஒரே ஒரு சூத்திரத்துலதான் எடுத்துக்கணும். அனுதித் சவர்ணச சா பிரத்யய அப்ப எடுத்துக்கணும். இதுல வந்து அண்ணு வந்ததுன்னா ஆ இ ஊ தான் எடுத்துக்கணும். சோ அண்ண ஆதேசக உஹு அண்ண ஆதேசக ராப்பரக. அப்ப என்ன அர்த்தம்? இப்போ உரன்றப்பற. இப்போ நம்மளுக்கு என்ன வருது? இப்போ what is the example? Krishna plus Riddhi. Okay, Krishna Riddhi. இப்ப Riddhi இப்ப ஆ பிளஸ் ரு, இதுக்குதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ரூவோட இடத்துல என்ன வரும்? ரேஃபா வரும். புரியுறதா? சோ அரு வரும் ஆதேசக. நம்ம எல்லாருக்கும் பார்க்காம தெரியும் அரு அல்லு ஆதேசகான்னு. பட் சின்ஸ் we are now doing லகு சித்தாந்த கௌமுதி, we have to know how we got this ar and al. அதே மாதிரி தான் a பிளஸ் லு வரும்போது அல் வரும். புரியுறதாமா? What happened? Am I audible? இப்ப கடைசியில அல்ல அண்ட் அரு புரியுறது பார்த்தா கண்டிப்பா புரியுறது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சின்ன டவுட் மாத்திரம், ஹயவரட்டு லன்னு வரும்போது ரேஃபாவை எடுக்கிறோம் இல்லையா நம்ம? இர்ர இல்ல ரெண்டும் எடுத்துக்கிறோம், ரேஃபா அண்ட் லக்காரா. அப்போ அத வரும்போது ரேஃபாவை பிராதிபதிகமா சொல்றதுக்கு பின்னாடி பிரத்யாகாரமா சொல்றதுக்கு அந்த எண்ணு எப்படி காணாம போயிடுறது அப்படிங்கறதுதான். கடைசியில லக்காரத்துக்கு அப்புறம் வர ஒரு எண்ணு இருக்கு இல்லையா, அந்த பிரத்யாகாரத்துல எங்க போச்சு? அது மாதிரி ரைட்டு. இப்போ அண்ணுல இப்ப நீங்க அண்ணுங்கிற பிரத்யாகாரத்துல என்ன லெட்டர்ஸ் இருக்கு? அது ஓகே, பட் நான் சொல்லும் போது அண்ணன்னு தானே சொல்றோம். இதுல ரேஃபான்னு மட்டும் சொல்றாமே, ரன்னு சொல்றது இல்லையே, அது எப்படி போறதுங்கிறது. ஏன்னா பிகாஸ் ரேப்பான்னு சொல்றது இல்ல, ரேன்னு சொல்றோம். ரேன்னு சொல்றோம். ஓகே, ரேஃபானா இதாயிடும். ஓகே, ஹலந்தியத்தோட வருது, ஹலந்தியத்தோட போயிடும். ரேன்னு சொல்றோம். ர
அதாவது ரேல அதான் வந்து ரா அப்ப வந்து இல்ல எப்படி ரா வந்து எப்படி வருது? நான் அதான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அதான் வந்து ரேஃபா பிளஸ் ரெண்டு சேர்ந்து ரா வருது. கரெக்டா? ஆ இது மூணும் சேரும் பொழுது இவ பிரத்யாகாரமா ஆக்கினேன்னா என்ன வரும்? ரா. இப்ப இந்த ரா பிரத்யாகாரால ரால அனுதே இது வருது இல்லையா? அஜனுநாசிக இத்து போனானா ரா மட்டும் இருக்கு. அப்ப இந்த ராங்கிற பிரத்யாகாரத்துல ரேஃபா அண்ட் லகாரா are there. In is already an it letter only in the pratyahara. We are not taking it at all. இல்ல அது எடுத்துக்கல. அப்போது கண்டிப்பா we are not taking it. Hmm. But while calling as the pratyakara, பிரத்யாகாராக்கு ஃபர்ஸ்ட் சூத்திரப்படிக்கு ஆதி லெட்டர்ல இருந்து கடைசியில உள்ள லெட்டர் வரைக்கும் சேர்த்து தானே பிரத்யாகாரம்னு சொல்றோம் நம்ம. ஆமா கரெக்ட். அந்த கடைசியில உள்ள லெட்டர் இங்க இன்னா இருக்கே அப்படிங்கிறது தான் பத்தாங்க. இங்க என்ன போயிடுத்தே, என்ன எடுத்துக்கவே இல்லையே நம்ம. இது இவ்வளவு தானே எடுத்துட்டு இருக்கோம், இது மட்டும் தானே எடுத்துட்டு இருக்கோம். ரே ரா ரா ரேஃபா அண்ட் லக்காரா தானே எடுத்துட்டு இருக்கோம். த லக்காரா இஸ் நல்லா பாருங்கோ. த லக்காரா என்ன சொல்லியிருக்கு சூத்திரத்துல? அகாராதிஷு அகாரக உச்சாரணார்த்தக. மிச்ச தட்டுல எல்லாம் உச்சாரணார்த்தக. லன் மத்தியே தூ இட் சம்யக்கக. அப்ப லால இருக்கிறது மட்டும் இத்தார்த்துக்காக இருக்கு. சரி. ஓகே. அதனாலதான் சந்திரபிம்ப அந்த சூத்திரம் ஆரம்பத்துல நம்ம சொல்லும் பொழுது விருத்தியில அதுதானே சொல்றோம். ஹகாராதிஷு அகாரகா சொல்லிருக்கேன். ஆதேஷம் நான் சொல்லியிருக்கேன். லன் மத்திய இத்சன்யகா சொல்லியிருக்கோம். சோ அந்த லன்னுல வந்து லா இப்ப ஹயவரட்டுல உச்சாரணத்துக்கு தான் எடுத்துக்கணும். ஆனா லால வரும்பொழுது இட் பிகம்ஸ் இத்து தான். இத்து இத்து ஓகே. அந்த அந்த இதை கொண்டு வரணும். அததான் அதனாலதான் நான் சொன்னேன் ரா ரான்னு ஒரு பிரத்யாகாரத்துல ரா வரும்பொழுது இதுல நம்ம என்ன பண்றோம்? உபதேசே அஜனுநாசிக இத்து. கரெக்டா? ஓகே. அத நம்ம எடுத்துட்டோம். அப்ப ரா பிரத்யாகாரத்துல வெறும் ரா வச்சுண்டு அச்சனுநாசிக்க அது அனுநாசிக்க மட்டும் எடுத்துட்டோம். இப்ப ரா பிரத்யாகாரத்துல ரேஃபாவும் இருக்கு லக்காராவும் இருக்கு. ஓகே. அவ்வளவுதான். கிளியர். இது மட்டும் புரிஞ்சுட்டேன்னா போதும். திஸ் இஸ் த கான்டெக்ஸ்ட் வாட் தே வாண்ட் டு சே இன் உரன்றப்பராக. I told you that day itself I will explain it to you. அதனாலதான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஈஸியா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆ பிளஸ் ரு இஸ் அர், ஆ பிளஸ் லு இஸ் அல். கரெக்டா? ஆ பிளஸ் இ இஸ் ஏ, ஆ பிளஸ் உ இஸ் ஓ, ஆ பிளஸ் ரு இஸ் அர், ஆ பிளஸ் லு இஸ் அல். Is it clear? Clear. Everybody is clear, ma? மத்த அந்த உரன்ற பரகன் எப்படி வந்ததுன்னு மத்த அந்த உஹு உன் உஹு இங்க இடத்துல இந்த இது இருக்கு இல்லையா அண்ணு, இது ஷஷ்டி, இது ஒன், இதுவும் ஒன் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து செவன்த் பிளேஸ், செவன்த்துக்கு என்ன வருது? அச்சி பரே வருது இல்ல? சூத்திரம் என்ன சொல்றது? உஹு அண் ரப்பரக அச்சி பரே சம்ஹிதாயாம். ஓகே ஓகே மத்தம். இப்ப அச்சி பரேனா அச்சுல எல்லா லெட்டர்ஸும் இருக்கு. பட் இந்த இடத்துல நமக்கு அச்சுல வந்து ஆ பிளஸ் ஆ சவரண தீர்க்கமா மாறிடுறது. ஈ ஊ ரு லு குணமாக்கிட்டோம். அப்புறமா என்ன வருது? ஏ ஓ ஐ ஔ. இந்த நாளும் குணசந்திக்கு அப்பவாதமா வரும். கரெக்டா? ஆமா மத்தா. So there it becomes now vriddhi sandhi becomes an apavadam of guna sandhi தான். ஓகே மத்தா. இப்போ நமக்கு a plus a என்ன வரும்? I தானே வரும். But we take it as vriddhi sandhi. I hope you are clear now. இன்னும் டவுட் இருக்காமா இதுல? I think I made it clear. I made it simple. Simple explain பண்ணியிருக்கேன்.
இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தானா ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஓகே, மாதா I have ஒரு வாட்டி எஸ் அதை மாதா. கேட்டுட்டு நோட்ஸ் ஒரு தடவை அந்த புக்ல இருந்து படிச்சாதான் கொஞ்சம் கிளியர் ஆகும் மாதா. நான் வந்து ஒரு மேதா மிச்சிகாவோட புக் அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா உங்களுக்கு, வால்யூம் 1. ஐ ஹவ் சென்ட் இட் டு எவ்ரி ஒன். நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன்னா இட் வில் பி தேர். ஆமா இருக்கு 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 அனுப்பிச்சிட்டு மாதா. வரீங்க. அந்த மேதா மிச்சிகாவோடத ஒரு தடவை படிச்சு பாருங்க. இட் வில் பி இன் இங்கிலீஷ் பிகாஸ் நம்மளோட லகு சித்தாந்த கௌமுதி வில் பி டோட்டலி இன் சம்ஸ்கிருதம். அஃப்கோர்ஸ் எங்கள் டீச்சர்லாம் எங்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் தான் சொல்லி கொடுத்தா. பட் பார்க்குறேன் நான், ஈவன் ஐ வில் செக் வெதர் ஐ ஹேவ் எனி நோட்ஸ் விச் பட் சார் ஹஸ் கிவன். இஃப் இட் இஸ் தேர் ஆல்சோ ஐ வில் சென்ட் இட். பட் இது மட்டும் நீங்கள் அந்த ஒரு 2 சூத்திரம் மட்டும் ஆத் குணக உரன்றப்பரக, these 2 are the sutrams which pertain to gunasandhi. Okay, இதோட நம்ம I think we'll stop and we'll go to the மாதா ஒரு சில பத தேர்வு மாதா. சொல்லுங்க. அந்த உரன்றப்பரகல நம்ம உஹுன்னு பிரிக்கிறோம். நீங்க அந்த சஷ்டி விபக்தி உஹு வருது சொன்னேன் பிகாஸ் அந்த இது படி. பட் அந்த உஹுன் அது வந்து அந்த உஹுன்னு பிரிக்கிறதுல உஹு அண்ணலையும் அதுல சந்தி இருக்க மாட்டா. ஆமா, நம்ம விசர்கஸ்ய ரேஃபா அந்த இதுதானே விசர்கஸ்ய ரேஃபா தானே மாத்தா அது. கரெக்ட். அதனால தானே அது வந்து உஹு உரன் ஆறுது. கரெக்டா? கரெக்ட். ஓகே ஓகே சரி. நம்ம சந்தியெல்லாம் முதல்ல படிச்சுட்டு அப்புறமா தான் ரூல்ஸ் படிக்கிறோம். கரெக்டா? அதான் மாத்தா. அது நம்ம வந்து உல்டாவா போறதுனால இது புரியறதா அதுக்கு. ஓகே, ஸ்டாப் தி ரெக்கார்டிங்.